நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க? விஜய் பார்க்க. விஜய் பார்க்க வந்திருக்கீங்களா? ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். டிவில பாப்பீங்களா? விஜய் பாப்பீங்களா? யார் கூட வந்திருக்கீங்க? யார் கூட வந்திருக்கா? அப்பா அம்மா கூட. அப்பா அம்மா கூட. எப்படி குழந்தைலாம் கூட்டி வந்திருக்கீங்க? அது சின்ன வயசுல இருந்தே விஜய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அதுக்கு. சரி அதான் சரி பார்க்கணும்னு கூப்பிட்டு வந்தேன். நீங்க எந்த ஊரு? நாங்கள் பரமத்தி வேலூர். சொந்த ஊர் குளித்தலை, பரமத்தி வேலூரில் இருக்கோம். சரி இது பிடிவாதத்துக்காண்டி தான் வந்தோம் பார்க்கணுன்னு. எங்களுக்கு விஜய் பார்க்கணும்னு ஆசை தான் ரொம்ப. சரி அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஆனால் பார்க்க முடியுமான்னு தெரியல, ரொம்ப க்ரௌடாக இருக்கு. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரசிகராக பார்த்தோம், இப்போ அரசியல் தலைவராக பார்க்குறோம். அரசியலில் ஒரு மாற்றம் வரணும்னு எங்களுக்கு ஒரு விருப்பம், அவ்வளோதான். விஜய் வந்து எங்கள் வீட்டு பிள்ளையா நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லாம் அவரை பற்றி எங்களுக்கு பிடிக்கும். அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சின்ன வயசுலேருந்தே எங்கள் பாப்பா எங்கள் பேத்தி எல்லாம் விஜய்னா ரொம்ப பிடிக்கும். விஜய்க்குன்னா நாங்கள் சப்போர்ட்டு. அது சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்கங்க. சொல்கிறவங்க வந்து 1000 சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, மாற்றம் வரணும். இல்லை மாற்றம் வரும். அதெல்லாம் சும்மா நம்ம எல்லாம் கை கொடுத்தாக்கா அவர் ஓங்கி நிற்பாரு, வசந்து நிற்பாரு. அதெல்லாம் என்ன வார்த்தை சொல்ற? வெற்றி நிச்சயம் விஜய் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாலியல் பலாத்துக்கு அது குழந்தைங்களுடைய வன்மம் இதெல்லாம் பண்றதுக்கு அவர் வரணும். அவருக்கு வந்து காசு பெருசு இல்லை, அவருக்கு ஜனம் பெருசு, ரசிகர் பெருசு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அவர் வரணும்.